தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே.எஸ். இளங்கோவனை ஒரு ஸ்ட்ரீம் மீடியா சேனல், சேட்டலைட் சேனல் நேர்காணல் எடுக்கிறாங்க. அவர் அந்த நேர்காணலில், நீங்கள் அந்த நேர்காணலில் பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை கூறுவார். முன்னெல்லாம் இந்த பத்திரிகை துறைக்கு துறை சார்ந்த நிபுணத்துவம் அல்லது டாக்டரேட் பண்ணவங்க தான் ஹெட்டாக வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் இங்கு என்ன நடந்தது என்றால், அவர் ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறார், இவர் அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத பதில்களை கூறுகிறார். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த வாரத்தில் ஒரு செய்தி சேனலில் வந்த ஒரு நேர்காணலை பற்றி பேசலான் இருக்கேன். தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே.எஸ். இளங்கோவனை ஒரு ஸ்ட்ரீம் மீடியா சேனல், சேட்டலைட் சேனல் நேர்காணல் எடுக்கிறாங்க. அந்த நேர்காணல் எடுக்கக்கூடிய அந்த நெறியாளருடைய திறன் பற்றி எனக்கு நிறைய இரண்டாம் கருத்துகள் உண்டு. அவர் ஏற்கனவே இன்னொரு சேனலில் இருந்தார், இங்கே வந்தார். பட் அந்த ஒரு நேர்காணல் எடுக்கும் அளவுக்கு முதிர்ச்சி பெற்றவர் அல்ல. நேர்காணலில் நாம் இன்னென்ன கேள்விகளால் நாம் ஒரு நேர்காணல் செய்யப்படுபவரை இன்னென்ன கேள்விகளால் நாம் செய்திகளை பெற வேண்டும் என்ற நுணுக்கம் அறிந்தவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால், நான் நமது சேனல் கூட பேட்டி எடுத்தேன் முன்னாள் செய்தியாளர் சன் டிவியினுடைய நேருக்கு நேர் நடத்திய ரவி பெர்னாண்ட் ஐயா அவர்களை. அவர் அந்த நேர்காணலில், நீங்கள் அந்த நேர்காணலில் பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை கூறுவார். முன்னெல்லாம் இந்த பத்திரிகை துறைக்கு துறை சார்ந்த நிபுணத்துவம் அல்லது டாக்டரேட் பண்ணவங்க தான் ஹெட்டாக வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு சேனலை அந்த டிஆர்பி ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விளம்பரங்களை ஈர்க்கக்கூடிய நிகழ்வுகளை தயாரிக்க ஒரு திறமை இருந்தாலே போதும், அவர் ஒரு சேனலில் பெரிய இடத்துக்கு வந்துடலாம். அப்படி வந்தவர் தான். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சமீபத்தில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை, தமிழக காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை பேட்டி எடுத்த சேனலும் அந்த சேனலுடைய நெறியாளரும். சரி, அவருடைய திறமை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, அந்த சேனல் ஓனர் தான் கவலைப்படணும். அதில் என்ன அப்படின்னா, அந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனை பேட்டி எடுக்கும்போது என்னால் சற்றும் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னவாக இருந்தது என்றால், இந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்பார். நெறியாளருடைய திறமை என்பது வேறு, அதைத்தான் முதலில் குறிப்பிட்டேன். அவர் ஒரு கேள்வி கேட்பார், அவரும் இவருக்கு சாதகமாக தான் கேட்பார், இவர் வேறொரு பதில் சொல்வார். இந்த நேர்காணல் என்றால் இருவரும் ஒரு சாமானியருடைய கேள்விகளை சுமந்து கொண்டு நெறியாளர் இருப்பார். தன்னுடைய அரசியல் சித்தாந்தங்களை பதில் சொல்வதற்கு தயாராக நேர்காணல் செய்யப்படுவர் இருப்பார், அரசியல்வாதியாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் இங்கு என்ன நடந்தது என்றால், அவர் ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறார், இவர் அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத பதில்களை கூறுகிறார். இவர் எப்படி ஒரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் ஐயா ஒரு பெரியார் என்று அழைக்கப்படுகிற ராமசாமி ஐயாவுடைய பேரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நிறைய பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் மீது நமக்கு இருக்கும் விமர்சனம் வேறு. ஆனால் அது போன்ற ஒரு சிந்தனையாற்றல் உள்ளவர், அதில் எந்த அடிப்படை மாற்ற கருத்தும் இல்லை. சிந்தனையாற்றல் கொண்டவருடைய பேரன் இவர். அப்போ மரபணுக்கள் திறமைகளை சுமந்து வராது என்பது ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் மூலம் நிரூபணமாகிறது. என்ன, மரபணுக்கள் திறமைகளை சுமந்து வரும் என்றால், ஈவேரா என்று அழைக்கப்படுகிற அந்த ராமசாமி ஐயாவுடைய பேரன் அந்த சிந்தனையாற்றலில் ஒரு பகுதியாவது இருக்க வேண்டும். அதுவும் இல்லை. உதாரணமாக, இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியில் அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தலித் அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். பொதுவாக இது ஒரு குற்றம் சார்ந்த நிகழ்வு அதிகமாக நடக்கிறது என்று பார்த்தாலும், ஜாதியும் இதில் குறிப்பிட்ட ஜாதியை நோக்கியும் நடக்கிறது. அப்போ சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டதாக நீங்கள் நினைக்கவில்லையா அப்படின்னு கேட்டால், அதற்கு அவர் சொல்லும் பதில், அவர் சமாளிப்பாக சொல்வதாக கூட வைத்துக்கொள்வோம், ஆனால் அதற்கும் மிக மிக கேவலமான பதிலாக சொல்கிறார். ஏன் காமராஜர் காலத்தில் நடக்கவில்லையா, அண்ணா காலத்தில் நடக்கவில்லையா, எம்ஜிஆர் காலத்தில் நடக்கவில்லையா, ஜெயலலிதா காலத்தில் நடக்கவில்லையா, அப்போதெல்லாம் திருட்டையெல்லாம் நாம் தடுக்க முடியாது, இப்படிதான் சொல்கிறார். கொலைகளை எல்லாம் நாம் தடுக்க முடியாது, அவைகள் நடந்தே தீரும். அதாவது குற்றம் நடந்ததுக்கு பிறகு தண்டனை சரியாக வாங்கி கொடுத்தாங்களான்னு பாருங்கன்றாரு. எவ்வளோ ஆபத்தான அரசியல் தலைவர்களை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதாவது கட்சி ரீதியாக பாஜகவை எதிர்க்க வேண்டும், இது அவருடைய கட்சி கொள்கை, ரைட். அதுக்கு அவர்
மோடிஜி அவர்களை என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன வேணாலும்னா அதாவது வரையறுக்கு உட்பட்டு விமர்சனம் செய்யலாம். ஆனால் சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட மோடியை பற்றி கேட்டால் இன்னும் அவருக்கு என்ன தெரியும் என்றே தெரியவில்லை. இவர் ஒரு எம்எல்ஏ சீட்டில் அவர் இருக்கார். இவர் சட்டசபைக்குள் சென்று என்ன ஒரு பெரிய ஜனநாயக கடமையாற்றுவார் என்றும் தெரியவில்லை. உடல்நிலை அவருக்கு, அவருடைய வயோதிகம், அவருடைய வயதினுடைய அவர் வயதிற்கு அவர் என்ன ஆரோக்கியத்தில் இருக்கிறாரோ அந்த ஆரோக்கியம் இருக்கும். நீண்டகால் வாழட்டும், எனக்கு அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இத்தனை குறைந்த சிந்தனை செயல்பாடு, இத்தனை குறைந்த ஒரு அரசியல் ஞானம் போதாமை, எதற்கெடுத்தாலும் ஒரு கேலி கிண்டல் செய்வது என்பது வேறு, நகைச்சுவையாக பேச வேண்டும், ரைட். ஆனால் இத்தனை ஒரு பலவீனமான அரசியல் ஞானம் கொண்டவரை எப்படி ஒரு மக்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு நேர்காணலில் கூட அவராக ஒரு திறனான பதில் அளிக்க முடியவில்லை. ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு என்றால் எல்லார் ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடும் என்கிறார். நீங்கள் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறைக்கு தேவையில்லை என்கிறார். எவ்வளோ ஆபத்தான ஒரு மனிதரை நாம் இன்னும் அரசியல் தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நீங்கள் ஒரு குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை செயல்பட வேண்டாமா என்று கேட்டால், குற்றம் தடுப்பது காவல்துறையால் எப்படி முடியும்? எல்லா ராஜ்ய காலத்திலும் குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தடுக்க முடியாது. நடந்ததுக்கு பிறகு வேணால் தண்டனை வாங்கி கொடுக்க முடிகிறது. தடுக்க முடியாது என்பதை ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்ன? ஒரு குடும்ப பகையில் நடக்கப்படும் ஒரு கொலைகள், சடன் ப்ரொவோகேஷன் என்று கூறுவார்கள். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய, அதாவது நீண்ட கால பகையில் நடக்கக்கூடிய கொலைகள் சடன் ப்ரொவோகேஷன். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலை செய்வது, இது கொலை சம்பந்தமான குற்றங்களுக்கு உள்ள வீதங்களை நான் சொல்கிறேன். கூலிப்படையாக செயல்படுவது, இதை தடுக்கலாம். நீங்கள் இந்த முதல்ல சொன்ன ரெண்டையும் நீங்கள் தடுக்கிறது கஷ்டம்தான். கொடுமை நீண்ட பகையெல்லாம் அரசு எப்படி, அதையும் கூட ஒரு உள்ளூர் போலீஸார் தெரிந்து வைத்திருக்கலாம். ஒரு கிராம அளவில் இருக்கும் பொழுது, ஒரு கிராமத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கும் காவல் நிலையம் அதை தெரிந்து வைத்திருக்கும். அப்போ கூட கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள், அது வேறு. ஆனால் திட்டமிட்டு கூலிப்படையாக இருந்து திட்டமிட்டு கொலை செய்யவர்களை நாம் தடுக்க இயலும். சரி, அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாத்திருக்கலாமே அப்படின்னு கேட்டால், யாருக்கு த்ரெட் இல்லைன்னு கேட்குறாரு. யாருக்கு அச்சுறுத்தல் இல்லை? எல்லாருக்கும் இருக்கிறது. தமிழக முதல்வருக்கும் இருக்கிறது, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு போலீஸ் பலம் இல்லை. நான் ஏன் இதை ஒரு தனி காணொலியாக தயாரிக்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் போன்ற தலைவர்கள் மீண்டும் உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மீண்டும் உருவாகாமல் பார்த்துக்கொள்வது எப்படி? அவர் பேச்சுரைகளை கொஞ்சம் செவிமடுத்து எதுவும் கேட்காதீங்க. இருந்தாலும் அவரே அமைதியாகிடுவார். அவர் இப்போது இல்லை, அவர் நீண்ட நெடுங்காலமாகவே எந்த வரம்பும் எந்த ஒரு முறையும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வயதில் பெரியவர், அதனால் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த விரும்பலை, ஒரு அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருப்பார். திடீரென்று அனர்த்தமாக பேசி விடுவார். மிகப்பெரிய மரியாதையான தலைவராக இருப்பார், அவரை பற்றி இழிவாக பேசி விடுவார். அது வித்தவுட் கண்ட்ரோல் ஆஃப் இஸ் பிரைன். அவர் மூளையினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய பேச்சு இல்லை என்பதை நான் சமீபத்தில் பார்த்த நேர்காணல் வரை பார்க்கிறேன். அதனால் காங்கிரஸ் கட்சி மீது எனக்கு பெரிய ஒரு இது இல்லை, விருப்பம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போன்ற ஒரு தலைவர்களை சற்று அரசியலிருந்து அவர் ஓய்வெடுத்து கொண்டால் அவர் உடல்நலம், அவருடைய எல்லா நலத்திற்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இல்லை என்றால் இவரை வைத்துக்கொண்டு இவர் பேசியதை நியாயப்படுத்துவதற்காகவே அங்கு ஒருவரை தயார் செய்ய வேண்டும். அடிக்கடி டிவி டிபேட்டில் வரக்கூடிய ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவிகேஎஸ் இளங்கோவன் இப்படி பேசிட்டாருன்னு சொன்னால் அதை சப்பை கட்டுறதுக்கு அல்லது அதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. எத்தனை கால விரையும் பாருங்கள். முறையற்ற பேசக்கூடிய ஒரு தலைவர், அதற்கு சற்றும் சளைக்காமல் ஈடு கொடுக்க அடுத்த பேச்சாளர்கள், ஒரு கட்சி என்ன வேலை செய்யுது? இதைத்தான் ஆபத்தான ஜனநாயகத்தில் நாம் இருக்கிறோம் என்று கூறினேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம், உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.